Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் சுக்கா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நம்ம ரொம்பவே ஈஸியா ஒரு 10 minutes இருந்தது அப்படினா இத நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷா இருக்கும். இதே மாதிரி நீங்க நிறைய ரெசிபீஸ் பார்க்கணும் அப்படினு நினைச்சீங்கனா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க. இப்போ வாங்க சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் 2 வத்தலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்ல எண்ணெயில் வந்து இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ இதில் அடுத்து நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மீடியம் சைஸ் வெங்காயம். அந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்குங்க. இப்போ வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடுங்க. இதே மாதிரி நீங்கள் வதக்கி விட்டீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ இதில் நம்ம அடுத்து சிக்கன் தான் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 400 கிராம் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இது 10 மினிட்ஸில் செய்கிற சிக்கன் சுக்கா அப்படின்றதுனால சிக்கனை குக்கரில் ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நமக்கு இதில் வந்து ஈஸியாக வந்து சிக்கன் வந்து வெந்துடும். இப்போ இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருங்க. இப்போ நம்ம எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்துட்டோம். ஸோ அதையும் நல்லா இந்த சிக்கனோட வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது அந்த மசாலா எல்லாமே வந்து சிக்கனில் நல்லா ஏறி இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம ஈஸியாக வந்து குவிக்காக செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுட்டோம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியே இருக்கும் இல்லையா, ஸோ அதையே நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா சுக்கா அப்படின்றது வந்து ட்ரையாக தான் நமக்கு இருக்கும் இல்லையா, ஸோ கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு வேக விடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்ட மசாலா எல்லாமே வந்து அந்த சிக்கனில் வந்து ஏறி இருக்குது. சிக்கனும் வந்து நல்லாவே வெந்துருச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகுத்தூளை வந்து நம்ம கடைசியாக சேர்த்தா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் நல்லா இந்த சிக்கனோட வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நமக்கு சூப்பரான சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இது மேலே வந்து கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுறலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். நம்ம இதை ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு ரசம் சாதம் இல்லை நீங்கள் வந்து ஒரு மட்டன் குழம்பு இந்த மாதிரி வச்சு நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.